Hello viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி சிக்கன் பக்கோடா அண்ட் black ginger tea. ரெண்டும் செம்மையான காம்பினேஷன். அந்த சிக்கன் பக்கோடா வந்து நல்ல கிறிஸ்பியா நல்ல கிரன்ச்சியா இருக்கும். சோ வாங்க அதுக்கான ரெசிபி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் பக்கோடாவோட ரெசிபி பார்த்துடலாம். சோ ஒரு panல நம்ம 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணிருக்கோம். நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அதில் உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள். நம்ம இங்கே காஷ்மீரி யூஸ் பண்ணியிருக்கோம், அப்போ தான் கலர் நல்லா வரும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்கல, தண்ணி சேர்த்துட வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடு ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் பீசஸை நல்லா குக் பண்ண போகிறோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக குக் ஆயிரும். ஸோ 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். குயிக்காக குக் ஆகணும்னா நம்ம க்ளோஸ் பண்ணி கூட குக் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ஆயிடுச்சு, தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. ரொம்ப ஓவர் குக்கும் பண்ணிட வேணாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம டீ குடிக்கும்போது இதெல்லாம் டீ குடிச்சோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஹோட்டலில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டிலே பசங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியும் கூட வீட்டில் செஞ்சால். ஈவன் இது வெரைட்டி ரைஸ் அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு க்ளீன் பவுலில் 100 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கிறோம். அதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சோடா உப்புன்னு சொல்லுவாங்க. உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு கலர் தேவைன்னா கலர் சேர்த்துக்கலாம். அந்த சிக்கன் பக்கோடாக்கு அந்த கலர் போட்டால் கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். அந்த ரெட் கலர் போடுறோம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த கடலை மாவு அதெல்லாம் அது வந்து நல்லா நம்ம சிக்கன் பீசஸில் கோட் ஆகணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக சேருங்க. அப்போ தான் அந்த கடலை மாவு வந்து இன்னும் நல்லா கோட் ஆகும், நல்லா பைண்ட் ஆகும். ரொம்ப நிறைய சேர்த்துடாதீங்க. நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஃப்ரை ஆகிட்ட உடனே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆயில் ரெடியாக வச்சுருக்கோம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒரு சைட் ஃப்ரை ஆகிட்ட உடனே நம்ம அடுத்த சைட் ஃப்ளிப் பண்ணலாம். நல்லா அது கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை ஆயிலேருந்து எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த ஆயிலெலாம் ஸ்ட்ரெயின் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பார்க்கவே செம்மையாக இருக்குது. அது கலர் அதே மாதிரி அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஃபெக்ட் ஸ்நாக் ரெசிபின்னு சொல்லலாம்.
அதுவும் டீயோட சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த பேட்ச் நம்ம ஃப்ரை பண்றோம். இப்போ நம்ம சிக்கன் பக்கோடா ஃப்ரை பண்ணியாச்சு. மீன்வைல் நம்ம சிக்கன் பக்கோடா செய்யும் போதே நம்ம வந்து நம்மளோட பிளாக் ஜிஞ்சர் டீயும் செய்யலாம். ஸோ அந்த ரெசிபியும் பார்க்கலாம். 500 ml வாட்டர் வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம், அது 1/2 லிட்டர். அதில் வந்து ஒரு 5 ஏலக்காய், 5 இல்லைன்னா 6 ஏலக்காய் இடித்து போடுங்க. 15 கிராம் போல் இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இந்த மாதிரி நல்லா இடித்து போடுங்க. கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும், கொதிக்க விடலாம். அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பிச்சுன்னு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இதில் உங்கள் தேவைக்கேற்ற ஏற்ப சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வெல்லம், பனக்கற்கண்டு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட நல்லா பாயில் ஆகிட்ட உடனே நம்ம டீ இலை ஆட் பண்ணுறோம். 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். நீங்கள் டீ தூள் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இன்னும் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அப்போ தான் அந்த டீ இலையோட சாறில் இறங்கும். இப்போ நம்ம டீ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இந்த சிக்கன் பக்கோடாவோட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கே பிடிக்கும். ஸோ சுட நம்மளுடைய பிளாக் ஜிஞ்சர் டீயோட நம்ம சூடாக இந்த கிறிஸ்பியான சிக்கன் பக்கோடா சான்ஸே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் கண்டிப்பாக நம்மளுக்கு எங்கேயுமே கிடைக்காது. உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். Thank you guys. Have a great day.